ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மேக்ஸ் சேனல். 3 நம்பர் கொடுத்தா எப்படி நம்ம ரேஷியோ எடுக்குதுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ 4 நம்பர் கொடுக்குறப்ப எப்படி ரேஷியோ எடுக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 4 நம்பர்னால் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏ ரேஷியோ பிக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பி ரேஷியோ சிக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க, சி ரேஷியோ டிக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்மளை என்ன கேட்பாங்கன்னா ஏ ரேஷியோ, பி ரேஷியோ, சி ரேஷியோ, டி என்னன்ட்டு கேட்பாங்க. இதுமாதிரி கொஷின்ஸ்லாம் முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கலாம். பேசிக் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஆனால் பேசிக் வச்சு நம்ம போட போகிறதில்ல, ஷார்ட்கட் வச்சு தான் போட போகிறோம். பேசிக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஏ ரேஷியோ பி ரேஷியோ சின்னு இருக்குது. முதல் 2 சால்வ் பண்ணுவோம், அடுத்து 3வது இருக்கிறதுக்கு வருவோம். 2 ஃபஸ்ட்டு 3 நம்பர் சால்வ் பண்ணுற மாதிரி தான். இப்போ இங்கே காமனாக இருக்கிறது பி. ஓகேங்களா? பியோட வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ணணும். பியோட வேல்யூ ஈக்குவல் பண்ணலான்னு பார்த்தா இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 5 2னா மேலே 2ஆலையும், இப்போ மேலே 5ன்னு இருக்கா, கீழே 2ன்னு இருக்கா, இங்கே 2ஆல் பெருக்கிங்க, இங்கே 5ஆல் பெருக்கிங்க. இதான் எல்சிஎம் வரும். எல்சிஎம் எடுத்தாலுமே இதுக்கு சேம் தான். ஏன்னா 5 2ம் கோப்ரைம் நம்பரு. அப்படி அதுமாதிரி கோப்ரைம் நம்பராக வரப்போ மாற்றி பெருக்கிங்க. இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா இங்கே 5ஆலையும் இங்கே 2ஆலையும் பெருக்கிட்டா இங்கே பிக்கு 10 வந்துடும், இங்கேயும் பிக்கு 2 × 5 10ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஏ ரேஷியோ பின்ற இடத்த 6 ரேஷியோ 10, பி ரேஷியோ சின்ற இடத்த 10:35ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் சி ரேஷியோ டிக்கு வரும். சிக்கு இங்கே 35 இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. ஓகேங்களா? சிக்கு இங்கே 1ன்னு இருக்குது. இப்போ 1ன்னு இருக்குது, சாரி, சிக்கு இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 35ன்னு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் சியோட வேல்யூ. இங்கே 2ஆவதாக சி இருக்கா, அப்போ 2ஆவதாக இருக்கிறது தான் சியோட வேல்யூ. இங்கே ஃபஸ்ட்டு சியோட இருக்கா, ஃபஸ்ட்டு இருக்குது தான் சியோட வேல்யூ. இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 35ன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ரேஷியோ நம்ம ஒரே ரேஷியோவில் கொண்டு வர போகிறோன்னா எல்லாமே சேமாக இருக்கணும். சியோட வேல்யூ இங்கேயும் 35 தான், இங்கேயும் 35 தான் இருக்கணும். இப்போ இது இல்லை. ஓகேங்களா? 35னாலும் கோப்ரைம் நம்பர். கோப்ரைம் நம்பர்னா 2 நம்பருக்கு HCF 1ன்னு இருந்துச்சுன்னா அதான் கோப்ரைம் நம்பர். ஓகேங்களா? இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸாக எல்சிஎம் HCF எல்லாமே டீட்டெயில்ஸாக எடுப்பேன். இப்போ இல்லை. ஓகேங்களா? இந்த ரேஷியோஸ் முடிச்சுருங்க. எப்பவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் சொல்லிட்டேன், லூப் தான். இதை முடிச்சுட்டு அதை படிக்கணும் அப்படின்ட்டு அதான். இது எல்லாமே இந்த ஒரு கான்செப்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு போகணும்னா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்குறப்ப இந்த கான்செப்ட் நல்லாவே கிளியர் ஆகிடும். எல்சிஎம் HCFலாம் பார்க்குறப்ப இது நல்லாவே தரவாயிடும். ஓகேங்களா? 35ம் 4ம் கோப்ரைம் நம்பரு. அப்போ இங்கே 4ஆலையும் இங்கே 35ஆலையும் பெருக்குங்க. பெருக்கினா என்ன வரும்? 4ஆல் பெருக்குனா 40, 4 35 140. 35ஆல் பெருக்குனா இங்கே 140 ரேஷியோ 35ன்னு மாறும். ஓகேங்களா? ஆனால் இப்போ பாருங்கள், மேலே பியோட வேல்யூ 10ன்னு இருந்துச்சு, 2ஆவதில் பியோட வேல்யூ 40ன்னு மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ மறுபடியும் ஈக்குவல் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணும், ஆனால் மறுபடியும் நம்ம சேஞ்சஸ் பண்ணதுனால மறுபடியும் ஈக்குவல் பண்ணணும். இப்போ இங்கே 40 மாற்றணும், என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? 4ஆல் பெருக்கணும்னா 24 ரேஷியோ 40ன்னு மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 40, இங்கேயும் 40, சியோட வேல்யூ 140, இங்கேயும் 40, 140. ஓகேங்களா? பியும் சியும் தான் இங்கே காமன், அதை நம்ம ஈக்குவல் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம ரேஷியோவில் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏவோட வேல்யூ, இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ, இது டியோட வேல்யூ. ஓகேங்களா? அங்கே அப்படியே இருக்குது பாருங்கள். ஏவுக்கு அப்படியே நேராக இருக்கிறது தான் நேராக வரும். ஓகேங்களா? அப்படியே பார்த்து எழுத வேண்டியது தான். இப்போ ஏவுக்கு 24ன்னு இருக்குது. ஓகேங்களா? பிக்கு 40ன்னு இருக்குது, சிக்கு 140ன்னு இருக்குது, டிக்கு 35ன்னு இருக்குது. இதுதான் ரேஷியோ. இப்போ இதெல்லாம் காமனாக இருந்தால் அடிக்கலாம், இதில் எதுவும் காமனாக இல்லை, அப்போ விட்டுருங்க. இதையே நம்ம எப்படி நார்மலாக போடுறதுன்னு இன்னொரு வாட்டி நார்மலாக போடுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஏ ரேஷியோ பி 3 ரேஷியோ 5ன்னு இருக்குது, பி ரேஷியோ சின்னு 2 ரேஷியோ 7, சி ரேஷியோ டி 4 ரேஷியோ 1. ஓகேங்களா? கொஞ்சம் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஷார்ட்கட் சொல்கிறப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ டிக்கு நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா இங்கே 2ஆல் பெருக்கணும், இங்கே 5ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே சிக்கு நம்ம 5ஆல் பெருக்கிறோம், இங்கேயும் சி இருக்குது பாருங்கள், அதனால் இங்கேயும் 5ஆல் பெருக்கிடுங்க. ஓகேங்களா? அடுத்து சி ஈக்குவல் பண்ணுறோம். சி ஈக்குவல் பண்ணுறப்ப இங்கே நம்ம 4ஆல் பெருக்கும், இங்கே நம்ம 7ஆல் பெருக்கும். சியோட வேல்யூவோட மாற்றி இங்கே சியோட வேல்யூ 4, அப்போ இது இங்கே போகும், இங்கே சியோட வேல்யூ 7, அது இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 பியில் அஃபெக்ட் ஆகும். எங்கே பி இருக்கோ அங்கேயும் 4ஆல் பெருக்கிங்க. ஓகேங்களா? இப்படி பெருக்கிட்டிங்கன்னா
ஸ்ட்ரைட்டாகவே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஏவோட வேல்யூ 3 × 2 × 4 3 2 6 6 6 24. ஓகேங்களா. பிக்கு வந்து 2 10 10 4 40. ஓகேங்களா. சியோட வேல்யூ அப்புறம் இங்கே பிக்கு விட்டுருங்க. இங்கே பி எடுத்துட்டாலுமே இங்கேயும் பிக்கு சேமாக தான் வரப்போகுது. 7 5 34 34 × 5 34 × 4 140. டிக்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. 7 35 35 × 1 35. ஓகேங்களா. இப்படி எழுதி 24 ரேஷியோ 40 ரேஷியோ 140 ரேஷியோ 35ன்னு கொண்டு வரலாம். ஓகேங்களா. இப்படி இல்லைனா இதே எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் போடுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ABCDன்னு எழுதிங்க. ABCDன்னு எழுதிக்கிட்டு ஏவுக்கு வந்து 3 பிக்கு வந்து 5 அவங்க மேலே கொடுத்துருக்கிறது. ரெண்டாவது ரேஷியோ இருக்கிறது வந்து பிக்கு வந்து 2ன்னு இருக்குது, இங்கே 7ன்னு இருக்குது. சிக்கு வந்து மூணாவது ரேஷியோவில் சிக்கு வந்து 4 டிக்கு வந்து 1ன்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்னன்னா ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது. எந்த ஸ்பேஸுமே நம்மளுக்கு எம்டியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஒன்று அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். ஓகே. இப்போ இங்கே 5 இருக்குது, இது அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கேயும் 5 இங்கேயும் 5. ஓகேங்களா. இப்போ இங்கே 2 இருக்குது, இந்த முன்னாடி எதுவும் இல்லை, இந்த 2 வந்து இங்கே வந்துடும். இங்கே 7 இருக்குது, இந்த இடத்துல எதுவும் இல்லை, அதாவது பக்கத்து நம்பர் அப்படியே அங்கே கேரி ஆகும். ஓகேங்களா. இங்கே 4 இருக்குது, இந்த 4 இங்கேயும் வரும் இங்கேயும் வரும். ஓகேங்களா. இதுமாரி போட்டுட்டு இப்போ ஏன்றது வந்து இது அப்படியே பெருக்கிறது. இந்த லைன் அப்படியே பெருக்கினா ஏ, ஃபஸ்ட் லைனை இதை வந்து பெருக்கினா அது ஏ. ஓகேங்களா. பின்றது இதை பெருக்கணும், சின்றது அப்படியே டி, சின்றது தேர்டு, டின்றது ஃபோர்த்து. இதை பெருக்கிங்கன்னா டி வந்துடும். இப்போ 3 2 6 6 4 24, 2 10 10 4 40, 7 35 37 4 35 4 140, 7 35 × 1 35. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஏபிசிடியோட ரேஷியோ வந்துடுச்சு. ஓகேங்களா. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. அப்புறம் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இது எதனா காமனாக இருக்கான்னு பார்த்து அடிக்கணும். எப்போவுமே 4த்துலேயுமே எதனா காமனாக இருந்தால் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எதுவுமே இதில் காமனாக இல்லை. இப்போ வந்து இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4ன்னு இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே அந்த 4 அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடிச்சுட்டு நம்ம பெருக்கணும். இல்லைனா பெருக்கிட்டு கூட இது மாதிரி பெருக்கிட்டு கூட எனக்கு காமனாக இருந்தால் அங்கே அடிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமன் இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ரேஷியோவில் எப்பயுமே காமனாக இருக்கவே கூடாது. சம்டைம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் வந்து காமனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. எப்பயுமே வந்து ரேஷியோ பொறுத்த வரைக்கும் காமனாக எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்த ஷார்ட்கட்டை பார்ப்போம். ஓகேங்களா. இது வந்து இது ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்த ஷார்ட்கட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிங்க கொடுத்துருக்கிறத. சி ரேஷியோ டி வந்து 4 ரேஷியோ 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு பார்த்த கொஷின் தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா. எழுதிட்டோமா. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 3 நம்பர் கொடுத்து இப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப வந்து 3 நம்பர் கொடுத்து ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப இப்படி பெருக்கிட்டு முதல்ல கீழே அடுத்து கிராஸ் போயிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே வரணும். அது மாதிரி 4 நம்பருக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் பெருக்கிட்டால் அது ஏவுக்கு வரும். 3 × 2 × 4 24. ஓகேங்களா. அப்புறம் ஃபஸ்ட் நம்பரை விட்டுடணும், இந்த ஃபஸ்ட் நம்பரை எடுத்துக்கணும், இந்த ஃபஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு அப்படியே பெருக்கணும், அது பிக்கு வரும். 2 10 10 × 4 40, இது பிக்கு. அடுத்து இந்த 2 நம்பருமே விட்டுணும், இதில் வந்து 2 நம்பரை எடுத்துக்கிட்டு இது கூட பெருக்கணும் சிக்கு. ஃபஸ்ட்டு நம்பரை இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைனே எடுக்கணும், அதில் ஃபஸ்ட் நம்பரை விட்டு பெருக்கினா ஃபஸ்ட் நம்பரை இதுலேருந்து ஃபஸ்ட் நம்பரை விட்டு ரெண்டாவது இடத்துலேருந்து ஃபஸ்ட் நம்பர் எடுத்து பெருக்கினா அதுக்கு அப்படியே பிக்கு வந்துடும். அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ரெண்டுத்தையும் விட்டு இதுலேருந்து ஃபஸ்ட் நம்பர் அந்த ரோலேருந்து ஃபஸ்ட் நம்பர் ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிற அந்த லாஸ்ட் நம்பர் எடுத்து பெருக்கினா அது சிக்கு வரும். 7 35 35 × 4 140. நாலாவது வந்து இந்த ரோவே விட்டுடணும், டிக்கு வந்து இதை மட்டும் பெருக்கணும். 7 35 × 1 35. ஓகேங்களா. அதே நம்பர் வந்துடுச்சா. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. 4 நம்பர் இருக்கிறப்ப நான் மேலே எழுதுகிறேன் பாருங்கள். 4 நம்பர் இருக்கிறப்ப இந்த அப்படியே இந்த லைனு, அப்புறம் ஃபஸ்ட் நம்பரை விட்டு இதிலேருந்து ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு இதை பண்ணால் அப்படியே பி வரும். 2 நம்பரை விட்டுட்டு இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அது கூட இதை பெருக்குனா சி வரும். அப்புறம் இந்த ஒரு இந்த ரெண்டாவது இருக்கிற ரோ மட்டும் பெருக்குனா அது டி வரும். ஓகேங்களா.
இது ஒரு ஷார்ட்கட். இதுலேயும் எதனா காமனாக இருந்தால் அடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்செப்டில் என்னென்னா, இப்போ இது மாதிரி கொடுத்துருவாங்க. இஃப் 3a ஈக்குவல் டு 5b ஈக்குவல் டு 7c தென் a ரேஷியோ b ரேஷியோ c என்னன்ட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? 3a ஈக்குவல் டு 5b ஈக்குவல் டு 7cன்னு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கொடுக்குறப்ப வந்து இதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எப்படின்றத சொல்லித்தரேன். ரெண்டாவது வந்து ஷார்ட்கட் என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் எடுத்த வந்து 3a ஈக்குவல் டு 5bன்னு இருக்குல்ல, அதை ஒரு நிமிஷம் ரெண்டு நம்பராக எடுத்துங்க. 3a ஈக்குவல் டு 5bன்னு இருக்குது. 3a ஈக்குவல் டு 5bன்னு இருக்குது. இப்போ இதில் இருந்து a ரேஷியோ b கண்டுபிடிங்க. a ரேஷியோ b எப்படி கண்டுபிடிங்க? a ரேஷியோ bன்றப்ப இந்த b ஈக்குவல்ட்டை தாண்டி ஒரு நம்பர் பெருக்கல்ல இருந்ததுன்னா அந்த நம்பர் ஈக்குவல்ட்டை தாண்டி வரப்போ வகுத்தலாம் மாறிடும். ஓகேங்களா? இப்போ இந்த b இங்கே வந்ததுன்னா நம்ம வந்து இப்போ எழுத்த ஒரு பக்கமும் எண்ண ஒரு பக்கமும் வைக்க போகிறோம். a பை bன்றப்ப இந்த 3 வந்து அந்த பக்கம் போயிட்டு இங்கே பையில் வந்துடும். ஓகேங்களா? இந்த b இந்த பக்கம் போயிட்டு இந்த பெருக்கல் இருக்கிறது இங்கே பக்கம் போயிட்டு வகுத்தல் ஆகிடும். இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் போயிட்டு வகுத்தல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ a பை bன்றப்ப என்ன வரும்? a பை bன்றப்ப 5/3ன்னு இருக்கும். இப்போ இதே தான் 5 பை a பை b தான் a ரேஷியோ bன்னு எழுதுவோம். இப்போ வகுத்தில் எழுதுறதும் ரேஷியோவில் எழுதுறதும் சேம் தான். 5:3. அடுத்து இப்போ மறுபடியும் வந்து 5b ஈக்குவல் டு 7cன்னு இருக்குல்ல, அதை எடுத்துங்க. 5b ஈக்குவல் டு 7c இதில் எழுதுகிறப்ப இதில் b பை c எழுதுகிறப்ப b பை c வந்து இந்தாண்ட வந்து பெருக்கல் ஆகிடும். வகுத்தல் ஆகிடும். பெருக்கல் எடுத்து இந்தாண்ட வந்து வகுத்தல் ஆகிடும். அது மாதிரி இங்கே 7 மேலே இருக்குது. இந்த 5 இங்கே பெருக்கல் இருக்குல்ல, இது இந்தாண்ட ஈக்குவல்ட்டை தாண்டி போகிறப்ப பெருக்கல் எடுத்து தான் அந்த நம்பர் வகுத்தலாம் மாறிடும். ஓகேங்களா? அப்போ இப்போ b பை c வந்து 7/5ன்னு இருக்குது. அதையும் நம்ம b ரேஷியோ cன்னு எழுதி 7/5ன்னு எழுதலாம். மறுபடியும் வந்து நார்மல் தான். இப்படி பெருக்கிட்டு இப்படி பெருக்கலாம். ஓகேங்களா? 35 ரேஷியோ 7x3 21 ரேஷியோ 35 15. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீழே வரணும், அடுத்து சைடில் போகணும், அடுத்து இப்படி பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணாலும் பண்ணலாம், இப்படி இல்லைனா நார்மலாக இந்த மெத்தட் போட்டாலும் ஓகே தான். ABCன்னு எழுதிக்கிட்டு 5 3 பிக்கு வந்து 7 சிக்கு வந்து 5 இப்படி எழுதிட்டு இந்த 3 வந்து இந்த சைடு வந்துடும், இந்த 7 வந்து இங்கே வந்துடும். அப்படியே பெருக்கினாலும் ஓகே தான். 35 ரேஷியோ 21 ரேஷியோ 15 எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஏபிசியோட ரேஷியோ 35 ரேஷியோ 21 ரேஷியோ 15ன்னு கிடைக்கும். இது வந்து நார்மல் மெத்தடு. அப்படி இல்லைனா இப்போ நம்ம ஷார்ட்கட் எப்படி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஷார்ட்கட் எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே ஏவுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், ஏவோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. கோஎஃபிஷியன்ட்னா என்ன? ஒரு எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். இப்போ 3a இருக்குது, அதில் ஏவுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் ஏவோட கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? 5bன்னு இருக்குது, அப்போ 5bக்கு முன்னாடி என்ன இருக்குது? 5, அதுதான் பியோட கோஎஃபிஷியன்ட். 7cன்னு இருக்குது, அப்போ 7ன்றது சியோட கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? இது இருக்குது. இப்போ இதில் ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ கூட இருக்கிறத விட்டுருங்க, ஏவோட கோஎஃபிஷியண்ட்டை விட்டுருங்க. பிக்கும் சிக்கும் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை எடுத்துங்க. எடுக்கிறப்ப 7x5ன்னு வருமா? இன்ட்டில் எழுதிக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி இதை கொஞ்சம் அழைச்சிக்கிறேன். இப்போ வந்து ஏவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுடணும், பியோட கோஎஃபிஷியன்ட்டு சியோட கோஎஃபிஷியன்ட்டும் பெருக்கணும். பிக்கு வந்து பியோட கோஎஃபிஷியன்ட்டை விட்டுடணும், ஏவோட கோஎஃபிஷியன்ட்டும் சியோட கோஎஃபிஷியன்ட்டும் பெருக்கணும். ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்ன? ஏவோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ஓகேங்களா? அந்த 3 எடுத்துக்கணும். சியோட கோஎஃபிஷியன்ட் 7. அதுமாதிரி சிக்கு நான் ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப ஏவோட கோஎஃபிஷியன்ட்டையும் பியோட கோஎஃபிஷியன்ட்டையும் பெருக்கணும். ஓகேங்களா? எதுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணுமோ அதோட கோஎஃபிஷியன்ட்டை விட்டு மற்ற ரெண்டுத்தோட கோஎஃபிஷியன்ட்டை பெருக்கணும். அதுதான் வந்து ஏ ரேஷியோ பி ரேஷியோ சிக்கான அப்படியே வேல்யூ வரும். பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 35 ரேஷியோ 21 ரேஷியோ 3 5 15. 35 ரேஷியோ 21 ரேஷியோ 15. இங்கேயுமே எதனா உங்களுக்கு காமனாக தெரிஞ்சிச்சுன்னா அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் எதுவும் காமனாக இல்லை, அதனால நம்ம விட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ 4a ஈக்குவல் டு 6b ஈக்குவல் டு 8c, ஏ ரேஷியோ பி ரேஷியோ சி.
இதே மாதிரி தான் இங்கே 3, 5, 7ன்றது வந்து எல்லாமே ப்ரைம் நம்பராக இருந்துச்சு. இங்கே எல்லாமே காம்போசிட் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? பகு எண் இதை கான்செப்ட் எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்பர் சிஸ்டத்தில் வரப்போ ஃபுல்லாக தரவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம ரேஷியோ பேசிக்ஸை முடிச்சிடுவோம். அங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்குறப்போ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாவே கிளியர் ஆகிடும். ரேஷியோன்றது ஒன்றுமே இல்லை, டேபிள்ஸ் மாதிரி அப்படியே இதுவாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? 4A = 6B = 8Cன்னு இருக்குது. இதில் வந்து A ரேஷியோ B ரேஷியோ C கண்டுபிடிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி தான். இப்போ A ரேஷியோ B ரேஷியோ Cனா ஏவுக்கு எடுக்கிறப்ப பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன 6. ஓகேங்களா? சியோட கோஎஃபிஷியன்ட் என்ன 8. அது 2 பேர் இருக்கணும். பி கண்டுபிடிக்கிறப்ப ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்ன 4. சியோட கோஎஃபிஷியன்ட் என்ன 8. அது 2 பேர் இருக்கணும். சியோட ரேஷியோ எடுக்கிறப்ப ஏவோட கோஎஃபிஷியன்ட்டும் பியோட கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கணும். ஏவுக்கு 4, பியோட கோஎஃபிஷியன்ட் 6. இப்போ இது எல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே என்னால் 4ஆல் அடிக்க முடியும். அதாவது 2 ரேஷியோவில் அடிக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் காமனாக 3லேயுமே இருக்கிற மாதிரி அடிக்கணும். 4ஆல் அடிக்கலாம், இங்கேயும் 4 அடிக்கலாம், இங்கேயும் 4 அடிக்கலாம். இங்கே ஒரு 4 4 2 4 8ன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வேறு எதாவது 4 அடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். மறுபடியும் வந்து என்னால் 2ஆல் அடிக்க முடியும். 2ஆல் அடித்தா இங்கே 4ன்னு வந்துடும், இங்கே 3ன்னு வந்துடும். இதான் ரேஷியோ. 6 ரேஷியோ 4 ரேஷியோ 3. ஓகேங்களா? அடிச்சுட்டு அப்புறம் எழுதுங்க. பெருக்கிட்டு அப்புறம் அடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே அடிச்சுட்டு எழுதுங்க. அப்படி இல்லைனா நம்மளுக்கு 4 6 8 இது 4 6 8ன்னு இருக்குல்ல, இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4 6 8 எல்சிஎம் என்னது 24. இது எப்படி வந்துன்னா 4க்கும் அதோட வாய்ப்பாடு 4ஓட வாய்ப்பாடு எழுதுங்க, 6ஓட வாய்ப்பாடு எழுதுங்க, 8ஓட வாய்ப்பாடு எழுதுங்க. அதாவது எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்றது நான் எல்சிஎம் வரப்போ தரவாக சொல்லி தருவேன். இது நார்மலாக சொல்கிறேன், இப்போ வாய்ப்பாடு எழுதி கண்டுபிடிங்கன்ட்டு. அங்கே வரப்போ நம்ம எப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், ஒரு 5 மெத்தட் இருக்குது, எல்லா மெத்தடுமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக எல்சிஎம்னா 4 6 8. அதுக்கு வந்து எல்லாத்தோடைய டேபிள்ஸையுமே வந்து ரொம்ப சின்னதாக காமனாக இருக்கிறது வந்து 24. அதான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? இப்போ 24ன்றது எல்சிஎம்னு தெரியும். இப்போ 4க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏவுக்கு முன்னாடி என்ன இருக்குது 4. அப்போ ஏ ரேஷியோ பி ரேஷியோ சின்றப்ப எல்லாத்துக்குமே 24 எழுதிங்க. இப்போ ஏவுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 4, அதால் அடிச்சிடுங்க 6. பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன 6, அதால் அடிங்க 4. சியோட கோஎஃபிஷியன்ட் என்ன 8, 8ஆல் இந்த 24 அடிச்சிங்கன்னா 3. 6 ரேஷியோ 4 ரேஷியோ 3. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் எழுதி தான் இன்னொன்று இல்லை, முதல்ல உங்களுக்கு எல்சிஎம் வந்து 24ன்னு தெரியும். 24 4ஆல் அடிப்பீங்க 6. ஓகே, இப்படி தான் எழுதணும் ஸ்ட்ரெயிட்டாக. ஏவுக்கு வந்து 6, பிக்கு வந்து 24 அடித்தா 4, சிக்கு வந்து 24 8ஆல் அடித்தா 3. 6 ரேஷியோ 4 ரேஷியோ 3ன்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து ரேஷியோ வந்து நிற்கும். ஓகேங்களா? இது இப்போ நம்ம செகண்ட் மெத்தடை பற்றி வர போகிறோம். செகண்ட் மெத்தட் என்னென்னா, ஒன் செகண்ட், செகண்ட் மெத்தட் பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு போன 2 கணக்குலையுமே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்மளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே வந்து மல்டிபிளில் இருந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3Aன்னு இருக்குது, ஏவோட 3 வந்து மல்டிபிளில் இருக்குது, 5Bன்னு இருக்குது. ஏ வந்து 5ன்றது வந்து பி கூட மல்டிபிளில் இருக்குது, 7Cன்னு இருக்குது, 7ன்றது சி கூட மல்டிபிள் இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்ததும் அதான். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே நம்ம ப்ரைம் நம்பராக எடுத்தோம், ரெண்டாவது நம்பரில் காம்போசிட் நம்பர் எடுத்து, ஏன்னா காம்போசிட் நம்பர் எடுத்து எதனா ஒன்று டிவிசிபிளில் வரும், அடித்து எப்படி எழுதலான்றதை பார்த்தோம். இப்படி எழுதலாம், இல்லை எல்சிஎம் கண்டுபிடிச்சும் போடலாம். ஓகேங்களா? ப்ரைம் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலுமே ப்ரைம் நம்பரோட எல்சிஎம் தெரியும் இல்லை, அந்த நம்பரை பெருக்கனா வர்றது தான் எல்சிஎம்மாகவே இருக்கும். ஓகேங்களா? காம்போசிட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் வந்து மாறும். அது வந்து போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க எல்சிஎம்லாம். இப்போ கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகும், போக போக பார்த்துக்கிட்டே இருங்க, ஈஸியாக ஆகிடும். எல்சிஎம்லாம் சொல்லி தந்த பிறகு இதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்றது தெரிஞ்சிடும். இப்போ ரெண்டாவது கான்செப்ட், நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னென்னா, நம்மளுக்கு டிவைடரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? A/8. அப்போ கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 1/8. ஏவோட கோஎஃபிஷியன்ட்டு 1/8, பி கோஎஃபிஷியன்ட்டு 1/7, சிக்கு நான் இந்த கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன், சிக்கு கோஎஃபிஷியன்ட்டு 1/3. ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டினில் ஏ ரேஷியோ பி ரேஷியோ சிக்கு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரை மட்டும் எழுதிங்க. A/8 B/7ன்னு இருக்குது. இப்போ இது இருக்கிறப்ப பி வந்து இங்கே மேலே இருக்கிறது இந்த பக்கம் வந்ததுன்னா கீழே வந்துடும். ஓகேங்களா? இதான் ரூல். மேலே இருக்கிறது எப்பவுமே கீழே வந்துடும், கீழே இருக்கிறது ஈக்குவல்ட்டை தாண்டி போச்சுன்னா மேலே போயிடும். அப்போ A/Bன்றப்ப இந்த 8 வந்து இங்கே மேலே போயிடும். ஓகேங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். A/B வந்து ஏ ரேஷியோ பி வந்து 8 ரேஷியோ 7ன்னு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி சி ரேஷியோ ரெண்டாவது எழுதுவோம், B/7 ஈக்குவல் டு
C/3ன்னு இருக்குது. இதில் அப்படியே B/C, இந்த C கீழே வந்துடுமா, 7 மேலே போய்டும். ஓகேங்களா? இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இது மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து பையில் வரப்போ பியோட வேல்யூ அதுக்கு பிக்கு கீழே என்ன இருந்ததோ அதான் வரும். சியோட வேல்யூ பாருங்கள், பி வந்து இங்கேயும் 7 இங்கேயும் 7. ஓகேங்களா? காமனாக வருது. ரீசன் என்னென்னா, இங்கே எப்பயுமே பிக்கு கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் பியோட வேல்யூவாக இருக்கும். இப்போ பிக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு பாருங்கள், பிக்கு கீழே இங்கே பிக்கு கீழே 7 இருக்கா, பி வந்து கீழே போயிட்டதுனால பிக்கு நேரம் அந்த 7 வந்துடும். ரெண்டாவதுலையுமே இப்போ பி வந்து மேலே அந்த பிக்கு கீழே இருக்க அந்த 7 இருக்குல்ல, இது வந்து இப்போ மேலே போயிடும். அப்போ பிக்கு நேரம் அந்த 7 வந்துடும். ஓகேங்களா? எப்போவுமே அதுக்கு என்ன நம்பர் கோஎஃபிஷியன்ட் வந்து கீழே டிவைடரில் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுன்றது. இப்போ சரி, இப்போ நார்மலாக சொல்கிறேன் பாருங்கள், அடுத்த ஷார்ட்கட் சொல்லிடுறேன். A/B வந்து 8/7 இருக்குது. B/C வந்து 7/3. ரெண்டுத்துலேயுமே 7 காமனாக தான் வருது. ஏன் காமனாக வருதுன்றதையும் சொல்லிட்டேன். எப்பயுமே வந்து இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கிறப்ப கோஎஃபிஷியன்ட் வந்து டினாமினேட்டரில் கொடுக்குறப்ப அந்த நம்பர் தான் வந்து இதுக்கு நேராகவே வரும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 எடுத்தாலுமே பிக்கு வந்து 7 தான் வந்தது, செகண்ட் 2 எடுத்தாலுமே பிக்கு வந்து 7 தான் வந்தது. ஓகேங்களா? அப்போ அப்போ நம்மளுக்கு எப்பயுமே வந்து டினாமினேட்டரில் கொடுத்துட்டு ரேஷியோ கிட்ட ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ A/B/C டினாமினேட்டரில் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டு A/B/C என்னன்னு கேட்டாங்கன்னா, ஏவுக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் ஏவுக்கு, பிக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் பிக்கு, சி கீழே என்ன இருக்கோ அதுதான். இங்கே ஏவுக்கு கீழே 8 இருக்கா, அப்போ ஏவுக்கு 8, பிக்கு கீழே 7 இருக்கா 7, சி கீழே 3 இருக்கா 3. ஓகேங்களா? 8/7/3 இதுதான் ஆன்சர். நம்மளுக்கு எப்பவுமே டினாமினேட்டரில் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, நியூமினேட்டரில் கொடுத்தா அதோட கோஎஃபிஷியன்ட் விட்டு மற்ற 2 கோஎஃபிஷியன்ட் பெருக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்து போட்டாலும் ஈஸி தான். உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. எல்சிஎம் கற்றுக் கொடுத்துட்ட பிறகு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே அடித்து போடுறதும் ஓகே தான். ஓகேங்களா? எல்சிஎம் உங்களுக்கு சடனாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைன்னா அடித்து போடுற மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்சிஎம் எடுக்கிறது மெத்தடு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மெத்தடில் ஒன் செகண்ட். நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மெத்தடில் என்னென்னா, இப்போ இங்கே வந்து ஏவோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஏவோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 4/5 இருக்குது. ஓகேங்களா? 4a/b = 6b/11 = 8c/cன்னு கொடுத்துருக்காங்க கொஷின். அப்போ ஏவோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 4/5. ஓகேங்களா? பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 6/11 இருக்குது. சியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, மேலே இருக்க மல்டிபிள் கீழே இருக்க டிவிசிபிள். அந்த நியூமரேட்டரில் எழுதணும், டினாமினேட்டரில் எழுதணும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நியூமரேட்டரில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் மட்டும் இருந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் டினாமினேட்டர் இல்லை. செகண்ட் மெத்தடில் நியூமரேட்டர் இல்லை, வெறும் டினாமினேட்டரில் மட்டும் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ மூணாவது பார்க்குறதுல வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்பைன் பண்ணி கொடுக்குறப்ப நம்மளும் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே A/B/C என்னன்னு கண்டுபிடிக்கிறப்ப கீழே இருந்ததுன்னா என்னது, டினாமினேட்டருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன, அதே தான் அப்படியே எழுதும். ஓகேங்களா? ஏவுக்கு வந்து அது கீழே இருக்கிறது 5, பிக்கு வந்து அது கீழே இருக்கிறது 11, சிக்கு வந்து அது கீழே இருக்கிறது 3. இது வரும். இப்போ வந்து மேலே நியூமரேட்டர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும், இப்போ நியூமரேட்டர் என்னது, நியூமரேட்டர் கோஎஃபிஷியன்ட் 4, 6, 8. ஓகேங்களா? 4, 6, 8. இப்போ இது நம்ம எல்சிஎம் மெத்தடில் சொன்னோம்னா இதோட எல்சிஎம் வந்து 24. 24ன்றப்ப ஏவுக்கு இது என்ன போட்ட கொஷின் தான். 4a = 6b = 8c. அப்போ வந்து ஏவுக்கு என்ன வரும், இந்த 4ஆல் எல்சிஎம் அடிச்சுக்கணும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் கான்செப்ட் முடிச்சுட்டு இப்போ நியூமினேட்டருக்கு வந்துட்டுருக்கோம். 4ஆல் 24 அடிச்சிட்டிங்கன்னா 6ன்னு இருக்கும். அடுத்து பிக்கு வரப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நியூமரேட்டர் கான்செப்ட்டையும் டினாமினேட்டர் கான்செப்ட்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். 24 6ஆல் அடிச்சிட்டிங்கன்னா 4ன்னு வரும். அதே மாதிரி 24 8ஆல் அடிச்சிட்டா 3ன்னு வரும். பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 5 6 30, 11 4 44, 3 9. ஓகேங்களா? இப்படி போட்டாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் நார்மலாக எழுதி போட போகிறீங்க, எல்சிஎம்மில் நான் அடித்து தான் போட போகிறனாலும் ஓகே தான். இந்த 5 11
3 இதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஏன்னா இது டினாமினேட்டர் கான்செப்ட். ரெண்டாவது நியூமரேட்டர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஏவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஐயும் 8ஐயும் பெருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பியோட கோஎஃபிஷியன்ட்டையும் சியோட கோஎஃபிஷியன்ட்டையும், அதாவது நியூமரேட்டர் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் தான் பெருக்கணும், டினாமினேட்டர் கோஎஃபிஷியன்ட் இல்லை. டினாமினேட்டருக்கு அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டருக்கு பிக்கு பார்க்குறப்ப வந்து பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6 விட்டுணும், 4ஐயும் 8ஐயும் பெருக்கணும். அடுத்து சிக்கு வந்து சியோட கோஎஃபிஷியன்ட் 8, அதை விட்டுணும், ஏவோட கோஎஃபிஷியன்ட் 4, பியோட கோஎஃபிஷியன்ட் 6, அதாவது நியூமரேட்டர் கோஎஃபிஷியன்ட் அதை மட்டும் பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் எதனா காமனாக இருக்க பார்த்து அடிக்கணும். இதில் காமனாக வந்து 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 அடித்தா 2. மறுபடியும் காமனாக எதாவது அடிக்க முடியும்னா 2ஆல் அடிக்க முடியும். ஒரு 2 2, 4 2 8, 3 2 6. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பெருக்கினா ரிமைனிங் இருக்கிறது 5 6 30, 11 4 44, 3 3 9. ஓகேங்களா? இதே தான் வரும். இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. இது மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளுமே கம்பைன் பண்ணி போடணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கான்செப்டை பற்றி பார்க்கணும்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட்ன்றது ஒன்றும் இல்லை. சரி, 1 செகண்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நான் நேற்றே சொல்கிறப்போ ஒரு கான்செப்ட் வந்து சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட்டு. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, கொஸ்டினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? இஃப் ஏ பை பி ஈக்குவல் டு 7/3 அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, தென் 5A + 2B by 6A minus B. என்னன்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப நேற்று நான் என்ன சொன்னேன், இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நேற்று ஒரு கான்செப்ட் சொல்கிறேன்னா அந்த கான்செப்ட் தான் இப்போ சொல்ல போகிறோம். ஓகேங்களா? A/B = 7/3 கொடுத்துருக்காங்க. தென் 5A + 2B / 6A minus B இப்படின்னு கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக எல்லாருமே பண்ணுறது என்னன்னா, ஏவோட வேல்யூவை 7ன்னு எடுத்துப்பாங்க, பியோட வேல்யூவை 3ன்னு எடுத்துப்பாங்க. அதை தான் நம்மளும் பண்ண போகிறோம். அதை எங்கே எடுக்கணும் அதை தான் சொல்லி தர போகிறோம். ஓகேங்களா? போன வாட்டியே நம்ம வந்து ஏபிக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சி இது மாதிரி ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறதை பார்த்தோம். ஓகேங்களா? அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். எப்போ எடுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி டிகிரி கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த டிகிரி கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. டிகிரினா என்னன்னா, இப்போ எந்த ஒரு இப்போ A/A² இருக்குன்னு வச்சுங்களேன். A² இருக்குன்னா இதோட டிகிரி வந்து 2. அந்த பவரை தான் டிகிரின்னு சொல்லுவோம். எந்த ஒரு, அதாவது நம்பரை விட்டுணும். ஓகேங்களா? எழுத்து மட்டும்தான், அந்த எழுத்துக்கு மேலே இருக்கிற பவரை தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ A² அதோட டிகிரி வந்து 2. ஏபின்னு இருக்குது, ஏக்கு பவரில் 1 இருக்கும், பிக்கு பவரில் 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ டிகிரி என்னென்னா, எப்பயுமே பெருக்கிறப்ப 2 எழுத்தை நம்ம பெருக்கிறோன்னா அதோட பவரை வந்து கூட்டிக்கணும். 1 + 2 டிகிரி 2. ஓகேங்களா? A²Bன்னு இருக்குன்னா இதோட டிகிரி ஏவுக்கு பவரில் 2 இருக்குது, பிக்கு பவரில் 1 இருக்குது, 3. ஓகேங்களா? பெருக்கல்ன்றது வந்து ஒரே நம்பர், ஆனால் அடிஷன்ன்றது வந்து 2 நம்பர். இப்போ A² + B² இருக்குன்னு வச்சுங்களேன். இதோட டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா 2 தான். ஓகேங்களா? இது வந்து அடிஷனில் இருக்கிறப்ப, அதாவது கூட்டலில் இருக்கிறப்ப இது வேறு நம்பராக பார்க்கணும், இது வேறு நம்பராக பார்க்கணும். இதுக்கு வந்து டிகிரி 2, இதுக்கு டிகிரி 2, காமனாக டிகிரி 2 வர்றதுனால நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? இதுவே A² + A + Bன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், +BO + AO இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 1. இதுக்கு காமனான டிகிரி என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுதான். இப்போ பெருக்கல்னால் அதை வந்து ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணணும். அடிஷனு, அதாவது பெருக்கலை ஒரு நம்பராகவும், அடிஷனு சப்ராக்ஷன் அது எல்லாமே 2 நம்பராக கன்சிடர் பண்ணணும். A² - B²னா இதுக்கு தனியாக டிகிரி பார்க்கணும், இதுக்கு தனியாக டிகிரி பார்க்கணும். பெருக்கல்ன்றது மட்டும்தான் ஒரு நம்பர். அதுலேயுமே வந்து இது மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்குறாங்கன்னா டிகிரி சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கொஷினை சால்வே பண்ண முடியும். டிகிரி சேமாக இல்லைன்னா அந்த CNDன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஆப்ஷனை நீங்கள் தொட்டணும். ஓகேங்களா? இதில் வந்து டிகிரி சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கொஷினை ரேஷியோ வந்து சால்வ் பண்ணவே முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பார்ப்போம். ஓகேங்களா? 5A + 2B
டிவைட் பை 6a மைனஸ் பின்னு இருக்குது. நான் ப்ளஸில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து எல்லா டிகிரியுமே சேமாக இருக்கணும். 5a எழுத்து இங்கே வந்து 5 இருந்தாலும் சரி, 25 5 ஸ்கொயர்னு இருந்தாலும் சரி, நம்பர் என்னவா வரனா இருக்கலாம். நம்பரை பற்றி நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது, வெறும் எழுத்தை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஏவுக்கு பவரில் 1 இருக்குது, பிக்கு பவரில் 1 இருக்குது, ஏக்கு பவரில் 1 இருக்குது, பிக்கு பவரில் 1 இருக்குது. இதில் எல்லா இடத்தையுமே எனக்கு டிகிரி 1 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி டிகிரி எனக்கு சேமாக இருந்துச்சுன்னா அப்போ ஏவோ இடத்த 7ம் பியோட இடத்த 3ன்னு சால்வ் பண்ணி நம்ம போடலாம். அது ஏன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி ரேஷியோவில் ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா a = 7x எழுதணும், b = 3x எழுதணும். ஓகேங்களா? ரேஷியோவில் இருந்து ஒரு நம்பர் எடுக்கிறீங்கனாலே இப்படி தான் எடுக்கணும். இது மாதிரி எடுக்கிறோமா? இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5a இருக்குது. அப்போ 5 × ஏவோட இடத்த 7x போடணும். ஓகேங்களா? 2 + 2 பியோட இடத்த 3x போடணும். பை 6 × ஏவோட இடத்த 7x, பியோட இடத்த மைனஸ் பின்ற இடத்த 3x. இதில் எல்லா இடத்தையுமே எனக்கு எக்ஸ் காமனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ எல்லா இடத்தையுமே எக்ஸ் காமனாக இருக்குன்னா நம்ம அடிச்சுக்கலாம். எப்போ அடிக்கணுன்றது ஒரு ரூல் இருக்குது. ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கிறப்ப, நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கிறப்ப, இப்போ இது ஒரு நம்பர் ப்ளஸ் இருந்தால் இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஓகேங்களா? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். மைனஸ் இருந்தாலுமே தனித்தனி நம்பர். இப்போ இது மாதிரி அடிக்கிறப்ப வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு எக்ஸ் இருக்கணும். இது பெருக்கல்ல இருக்குன்னு வச்சுக்கலேன். 7x 3x 3 × 2xன்னு இருந்ததுன்னா இது வந்து ஒரே நம்பர். 3 × 2xன்றது ஒரே நம்பர். இங்கே எக்ஸ் அடித்து இங்கே எக்ஸ்ன்னு அடிச்சுக்கலாம். ஆனால் இங்கே 7x / 3 + 2xன்னு இருந்துச்சுன்னா இதை நம்மளால் அடிக்க முடியாது. ப்ளஸில் இருக்கிறப்ப அது வேறு நம்பராக கன்சிடர் பண்ணணும். மேலே ப்ளஸில் இருந்தாலும், நியூமரேட்டரில் ப்ளஸில் இருந்தாலும் சரி, டினாமினேட்டர் ப்ளஸில் இருந்தாலும் சரி, அதை நம்ம வேறு நம்பரை தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ இங்கே வந்து எனக்கு 7x / 3x + 2x இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்லேயுமே எனக்கு எக்ஸ் இருக்குது. அப்போ நான் அடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி எனக்கு டிகிரி சேமாக வரப்போ என்ன ஆகிடும்னா எல்லாத்துலேயும் இருக்கிற எக்ஸுமே எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம நம்பரை வந்து a = 7x, b = 3x அப்படின்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாகவே a = 7, b = 3ன்னு எடுத்துக்கலாம், போதும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் அப்படியே சால்வ் பண்ணலாம். 5 × 7 கலர் மாற்றிக்கிறேன். 5 × 7 + 2 × பிக்கு வந்து 3. ஓகேங்களா? ஏவுக்கு வந்து 7. 6 × 7 மைனஸ் 3. 7 35 ப்ளஸ் 2 3 6 41. ஓகேங்களா? 35 + 6 41. 6 42 மைனஸ் 3 39. இதுதான் ஆன்சர். நம்ம எப்பயுமே ரேஷியோவில் இருந்தால் அந்த நம்பர் நம்ம வெளியே எடுக்கிறப்ப 7 எக்ஸ் போட்டு தான் வெளியே எடுக்கணுமே. எப்போ எடுத்தாலுமே 7x, அப்போ ஏவுக்கு வந்து 7x, பிக்கு வந்து 3xன்னு இருக்கும். ஆனால் இங்கே டிகிரி எல்லாமே சேமாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுன்றதுனால நம்ம எக்ஸை விட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் சேமான எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வேறு ஒரு கொஸ்டினை பார்ப்போம். a/b = என்ன ஒன்று நம்பர் எடுத்துக்கலாம், நான் சேம் 7/3 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் என்னென்னா a² + b² / a² - 4b². நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இதில் என்னென்னு பார்க்கணும்னா டிகிரி சேமாக இருக்கா. எப்பயுமே இதில் ஒரு முக்கியமான ஒன்று எழுதி கூட வச்சுக்கோங்க. ரேஷியோவில் இருக்கிறப்ப, ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவில் கேட்குறப்ப, ரேஷியோ கேட்குறப்ப டிகிரி மஸ்ட் பி சேம். ஓகே, இருந்தால் மட்டும்தான் போட முடியும். எப்போ ரேஷியோவில் கொடுத்துட்டு a/b = 7/3ன்னு கொடுத்துட்டு அது கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு ரேஷியோவில் கேட்குறப்ப டிகிரி எப்பயுமே சேமாக தான் இருக்கணும். சேமாக இல்லைன்னா அதை போட முடியாது. ஓகேங்களா? இப்போ இதில் எல்லாமே டிகிரி என்ன நான் சொல்லிட்டேன். ப்ளஸில் இருந்துச்சுன்னா இது தனி நம்பர், இது தனி நம்பராக பார்க்கணுன்ட்டு. இதோட டிகிரி என்ன 2, இதோட டிகிரி என்ன 2, இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 2. எப்பயுமே நம்பரை விட்டுருங்க, வெறும் எழுத்தை மட்டும் பாருங்கள். அதோட பவர் எல்லா இடத்தையுமே எனக்கு 2ன்னு வருது. டிகிரி எனக்கு சேமாக இருக்குது. அப்போ நான் ஏக்கு வந்து 7னும் பிக்கு வந்து 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 7² 49 ப்ளஸ்ஸு b வந்து 3, 3² 9, a² 49 மைனஸ் b 4 × 9 36. ஓகேங்களா? 49 + 9 58, 49 - 36 13. ஓகேங்களா? இதான் வந்து கொஸ்டின்.
இப்போ நெக்ஸ்ட் கொஷினை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் இதே வந்து a/b 7/3 இருக்குது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துகிறேன் பாருங்கள். a² இதே a/b 7/3 இருக்கட்டும். a² + 5b² டிவைடட் பை a³ + 4b² இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி கொஷின் இருக்கிறப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இங்கே 2, இங்கேயும் டிகிரி 2, ஆனால் இங்கே டிகிரி 3, இங்கே டிகிரி 2. ஒரு இடத்த எனக்கு டிகிரி சேஞ்ச் ஆகிடுச்சினாலுமே செட் ஆகாது. ஓகேங்களா? இதே வேறு கொஷின் எழுதுகிறேன். a² ப்ளஸ் நீங்களே பாருங்கள் இதுக்கு யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. ab டிவைடட் பை b² ப்ளஸ் abன்னு இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு டிகிரி என்ன? இதுக்கு டிகிரி என்ன? 2. இதுக்கு டிகிரி என்ன? பெருக்கல்ல இருந்தால் ஒரே நம்பரை கன்சிடர் பண்ணணும். ஏவுக்கு பவரில் 1 இருக்குது, பிக்கு பவரில் 1 இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் டிகிரி 2 தான். ஓகேங்களா? பெருக்கல்ல இருந்துச்சுன்னா அந்த எழுத்தோட டிகிரி வந்து அப்படியே கூட்டிக்கணும். எழுத்தோட பவரை வந்து கூட்டிக்கிட்டு அதான் டிகிரி. ஓகேங்களா? இதுக்கு வந்து பிக்கு பவரில் 2 இருக்குது, ஏபிக்கு வந்து 1 கூட்டினா 2. ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே எனக்கு டிகிரி 2 இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ a²னா ஏவுக்கு வந்து 7, அப்போ 49 ப்ளஸ் ஏக்கு 7, பிக்கு 3னா 7 3 21, b² சாரி b²ன்றப்ப வந்து 3 ஸ்கொயர் 9, ஏபின்றப்ப 21. அப்படியே கூட்டிக்க வேண்டியது தான். 70/30. இப்போ எதனா காமனாக இருந்தால் அடிச்சுக்கலாம். 7/3ன்றது ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். இது ஸ்ட்ரைட்டாக 7/3 தான் வருன்றதையும் சொல்லலாம். அது அடுத்தடுத்த கொஷினில் வரப்போ உங்களுக்கு தெரியும். எப்போ வந்து இங்கே இருக்கிற ஆன்சரே தான் வரும். இந்த 7/3 தான் இங்கே வரும். ஓகேங்களா? அது எப்போன்றதையும் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கான ஷார்ட்கட் வரும், அப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அதை எல்லாத்தையுமே சொன்னால் நல்லா இருக்காது. இப்போ புரிஞ்சுச்சா? எப்போ வந்து ஏவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக 7 போடணும், எப்போ வந்து ஏவுக்கு வந்து 7x போடணுன்றது புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்த கொஷினில் நம்மளுக்கு இந்த மாதிரி டிகிரி சேம் வேறு இருந்ததுன்னா அந்த இடத்த 7x தான் போடணும். அந்த இடத்த போடுறப்ப நம்மளுக்கு வேல்யூஸ் வராது. அது ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து சரியாக கிடைக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதனா கொடுத்துருப்பாங்க. ஈக்குவலில் தாண்டி எதனா ஒரு நம்பரை கொடுத்து போட சொல்லுவாங்க. அது மாதிரி போட சொல்கிறப்ப தான் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா? இப்போ ரேஷியோன்றது முடிஞ்சிடுச்சு. அதாவது ரேஷியோட பேசிக் கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ப்ரொபோர்ஷனை பற்றி பார்க்க வரோம். ப்ரொபோர்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு இந்த ஒரு செகண்ட் எழுதிக்கிறேன். ரேஷியோன்றதை தமிழில் வந்து விகிதம்னும், ப்ரொபோர்ஷன்ன்றதை வந்து விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஓகேங்களா? இப்போ ப்ரொபோர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் கொஷின்ஸ் எல்லாமே நான் தமிழ்லையும் கொடுப்பேன், இங்கிலீஷ்லையும் கொடுப்பேன். ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே பைலிங்குவலாக தான் இருக்கும். 2 லாங்குவேஜ் கலந்து தான் இருக்கும். எந்த இடத்தையுமே வந்து உங்களுக்கு லேக் ஆகாது. எல்லாமே தமிழ்லையும் தமிழ் சொற்களும் கரெக்டாக இருக்கும், இங்கிலீஷ் வேர்ட்ஸும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரேஷியோ மாதிரி ப்ரொபோர்ஷனில் அதிகமான கான்செப்ட்லாம் இல்லை. ப்ரொபோர்ஷன்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுங்க. a/b c/d. ப்ரொபோர்ஷன்ன்றது வந்து இந்த 4 ரேஷியோவை 2 வாட்டி வச்சுட்டா அதான் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? இது மட்டும்தான். இப்படின்னா என்னன்னா அதுக்கு நீங்கள் நார்மலாக ஈக்குவல்ட்டுன்ற மாதிரி கூட ஈக்குவல் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ஈக்குவல்ட்டு சிம்பிள் ஞாபகம் வச்சுனாலே போதும். ப்ரொபோர்ஷன்ன்றது அவ்வளோதான். இப்போ இது மாதிரி கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா ரேஷியோன்றப்ப நம்ம டிவைடரில் எழுதலாமா, இதை ஈக்குவல் ப்ரொபோர்ஷனை ஈக்குவலில் எழுதலாமா, எழுதிங்க. இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்ல பாருங்க. இப்போ இது மீனிங் என்னென்னா a/b ஈக்குவல் டு c/d. a/b ஈக்குவல் டு c/dன்றதை வந்து நம்ம எப்படிலாம் எழுதலாம். இந்த b வந்து இந்த சைடில் போயிட்டு இங்கே போயிட்டு பெருக்கலாக போகலாம். இந்த c வந்து இங்கே கீழே வந்து பெருக்கலாகலாம். ஓகேங்களா? இப்போ a/c ஈக்குவல் டு b/dன்னு எழுதினாலும் தப்பு இல்லை. a/b ப்ரொபோர்ஷன் c/dன்றது a/c ப்ரொபோர்ஷன் b/dன்னு எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? அது ஏன்னா இது வந்து இங்கேருந்து இங்கே வந்துடுது, b வந்து இந்த சைடில் மேலே போயிடுது. கீழே இருக்கிறது ஈக்குவலில் தானே மேலே போகும், மேலே இருக்கிறது ஈக்குவலில் தானே கீழே வரும். ஓகேங்களா? அதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா இதை இப்படியும் எழுதலாம், ஆனால் இது அதிகமாக தேவைப்படாது. முக்கியமானது என்னென்னா இந்த a இந்த சைடு போயிட்டு பெருக்கலாகும், b இந்த சைடு போயிட்டு பெருக்கலாகும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஏவும் டியும் பெருக்கல், பியும் சியும் பெருக்கல். ப்ரொபோர்ஷனில் கொடுத்தாங்கனால இது ரொம்ப ரீசனிங்கில் நிறைய தேவைப்படும். நிறைய இடத்த உங்களுக்கு ப்ரொபோர்ஷனில் தேவைப்படும். அதாவது கொஸ்டின் வந்து எப்படி வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு எடுக்கணுன்ற இடத்த தேவைப்படும். கொஸ்டின்ஸுமே வந்து ரயில்வேஸில் கொஸ்டின்ஸ் வரும்,
எஸ்எஸ்சிலாம் பார்க்குறப்போ வந்து ஒரு இதை சால்வ் பண்ணால் தான் அடுத்த கொஷின் சொல்லியே போக முடியும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும். ஓகேங்களா? இப்போ A ரேஷியோ B ப்ரொபோர்ஷன் C ரேஷியோ Dன்னு இருக்குது. இப்போ இதில் மெயின் கான்செப்டே என்னென்னா, இப்படி கொடுத்தாங்கன்னா ஏவும் டியும் மல்டிபிள், பியும் சியும் மல்டிபிள், அவுட்டர் மல்டிபிள், அதான் அவுட் சைட் மல்டிபிள் ஈக்குவல் டு இன்சைட் மல்டிபிள். இதை ஞாபகம் வச்சுங்க. அவுட் சைடு மல்டிபிள் ஈக்குவல் டு இன்சைட் மல்டிபிள். இதுதான் வந்து ப்ரொபோர்ஷனோட முக்கியமான கான்செப்ட். அவுட் சைட் மல்டிபிள் இன்ட்டு இன்சைட் மல்டிபிள். இப்போ நம்ம ஒரு கொஷின் பார்ப்போம். எக்ஸாம்பிள், இஃப் 145 ரேஷியோ எக்ஸ் ப்ரொபோர்ஷனல் 29 ரேஷியோ 17 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுமாரி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறப்ப நம்மளுக்கு என்னது, இன்சைடு மல்டிபிள் பண்ணணும், அவுட் சைடு மல்டிபிள் பண்ணணும். அவுட் சைடுன்றப்போ 145 இன்ட்டு 17 ஈக்குவல் டு 29 இன்ட்டு எக்ஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இன்சைடு மல்டிபிளும் அவுட் சைடு மல்டிபிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போது ஒரு வாட்டி 29 ஐ 29 145. ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 5 17 85. இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. இதை நம்ம இவ்வளோத்த எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தெரியும் அவுட் சைடில் இருக்கிறது வந்து மல்டிபிளாக இருக்கும், இன்சைடில் இருக்கிறது மல்டிபிளாக இருக்குன்ட்டு. ஸ்ட்ரைட்டாக இங்கேயே அடிச்சிக்கலாம். இது அவுட் சைடில் இருக்கிறது மல்டிபிளாக இருக்குது, இன்சைடில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் வந்து டிவிசபிளில் இருக்குது. அப்போது இதையும் அடித்து ஒரு 29 ஐ 29 145 அடித்து எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே அவுட் சைடில் இருக்கிறது பெருக்கல் ஆகிடுமா, இங்கே 1 ஆகிடுமா, இன்சைடில் இருக்கிறது எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு 5 இன்ட்டு 17 85. ஓகேங்களா? போக இப்படி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸ்பீடை. இது மாதிரி எழுதி போடுறதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா சிஜிஎல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். மெயின்ஸுக்கு போகணுன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். இன்னும் நிறைய இருக்குது. போக நிறைய உங்களுக்கு ஸ்பீடு எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணுன்றது உங்கள் ப்ராக்டிஸில் நான் வந்து வர வச்சிருவேன். ஓகேங்களா? நானே வர வச்சிருவேன். அதுக்கு நீங்கள் நிறையலாம் பண்ண தேவை. எப்பவுமே வந்து இதை படிச்சுட்டு நிறைய மார்க் டெஸ்ட் போடணும். ஆனால் மார்க் டெஸ்ட்டை மட்டும் போட்டாலாம் செட் ஆகாது. முதல்ல கான்செப்ட் நல்லா கிளியர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நிறைய 10 விதமான கான்செப்டை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிங்க. அதான் பெஸ்ட்டு. இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போடுங்க. போட்டு பாருங்கள், எல்லாமே உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஈஸியாக டைமிங்கில் சால்வ் பண்ணிவிடுவீங்க. இருந்தாலும் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா புது கொஷின்ஸ் வருதா, எப்படிலாம் நம்மளை வந்து எப்படின்னா என்ன தான் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலுமே எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டுருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த தெரிஞ்சது இருந்தாலுமே அந்த ப்ரெஷரில் வந்து ஒன்றுமே புரியாது. அதுக்கு தான் அது மாதிரி கொஷின்ஸ் வந்து 10-15 வாட்டி பார்க்கறதுக்காக தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறது. மற்றபடி நான் எல்லா கான்செப்ட்டுமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், கொஷின் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஒரு 200 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. ரொம்ப பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளால பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஈஸியிலேருந்து அந்த மாடலில் ரேஷியோலேயே வந்து ஒரு நிறைய மாடல்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே ஈஸியிலேருந்து ஹை போகும், அடுத்து ஈஸியிலேருந்து ஹை போகும். அப்படி அவ்வளோதான் இருக்கும். எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரேஷியோன்றது அவ்வளோ கஷ்டமானது இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். ரொம்ப நல்லாவே படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து கொஷினோட மீட் பண்ணுவோம். ஓகேங்களா?